ஆமென். அல்லேலூயா. ஆமென். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வேகமா வாசித்துருங்க. அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடு எக்காலங்கள் பூரிக்கைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டியை பூரிக்கையோடும் எக்கால துணியோடும் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் கொண்டு வந்தார்கள். அதே போல இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை அதே பூரிப்போடும் அதே எக்கால சத்தத்தோடும் ஆண்டவரே அதை திருப்பி கொண்டு வர உதவி செய்யும். தேவன் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே ஒவ்வொரு இருதயங்களிலும் பரிசுத்த தேவ ஆவியானவர் வெளிப்பட்டு பேசி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென். இந்த சம்பவம் 15வது அதிகாரம் மிக மிக நல்ல ஒரு அதிகாரம். இதுல தாவீது, ஆமென், சவுல் தேடாமல் போன அந்த உடன்படிக்கை பெட்டி, 20 ஆண்டுகள் தேடாமல் போன உடன்படிக்கை பெட்டியை தாவீது அதை எப்படியாயினும் தேசத்துல திருப்பி கொண்டு வர வேண்டும், எப்படியாயும் தேசத்துல திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த எருசலேம் பிடித்து கொண்டு அதை தன்னுடைய கோட்டையாய் அரண்மனையாய் மாற்றி அதிலே அதை சென்டராய் தன்னுடைய ராஜ்யத்தின் மையமாக வைத்து அவன் அரசாட்சி செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் ஆட்சி புரிகிற அந்த காலகட்டத்திலே அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் தனக்கென்று தாவீது ஒரு நகரத்தில் ஆமென் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அது ஒரு கூடாரத்தை போட்டான். ஒரு டென்ட், மோசே டென்ட் போட்டது போல அதற்கென்று ஒரு டென்ட் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தினான். அதற்கு ஒரு டென்டை என்ன செய்தான்? நியமித்தான். அல்லேலூயா. நியமித்து தாவீது நகரம்னா எருசலேமை தான் அவன் தாவீது நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தாவீதின் கோட்டை அல்லது பட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பட்டணத்திலே ஆமென் அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய கொண்டு அந்த 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 7ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிக்கணும். ஆமென். தேவனுடைய பெட்டியை கேருப்புகள் நடுவே, 6ஆம் வசனம், கேருப்புகள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது புகழப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கிரியாத்தியாமில் அடுத்த பாலாவில் இருந்து ஆமென் கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேல் அனைவரும் அவ்விடத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த அபினதாப் வீட்டிலே அங்கே அந்த இடத்துல இருந்த பெட்டிய வீட்டில இல்ல, அவன் அந்த இடத்துல இருக்கப்பட்ட பெட்டிய எருசலேமுக்கு கொண்டு வர. ஏன் அவன் விரும்பினா? தேசத்துல தேவன் நடுவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேசத்துல ஆமென் நான் ராஜா இல்ல, தேவனே ஆமென் தேவ ஜனத்தை என்ன செய்யணும்? ஆள வேண்டும் என்ற ஒரே நல்ல நோக்கத்திற்காக உடன்படிக்கை பற்றிய அவன் எங்கேயோ இருக்கிற உடன்படிக்கை பற்றிய எருசலேம் தேசத்தின் மைய பகுதியில கொண்டு வர விரும்பினான். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவர் வேதத்துல அவனை குறித்து சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கெல்லாம் ஏற்றவன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22 இவைகளிலே வாசிக்கும் போது அவன் என் இருதயத்துக்கெல்லாம் ஏற்றவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, சவுல் தன் வாழ்நாள் எல்லாம் அந்த தேவ உடன்படிக்கை பற்றி என்ன செய்யல? தேடல். அவனுக்கு அது முக்கியம் அல்ல, அதுக்கு அவனுக்கு முக்கியம் அல்ல. ஆனா தாவீதுக்கு அது முக்கியம். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னே
போய்கொண்டிருந்த ஒரு சாதாரண மனுஷனே தேவன் அவனை உயர்த்தி சவுலுடைய ஸ்தானத்தை அகற்றி அந்த அவன் இருந்த ஸ்தானத்துல தாவீதை சிங்காசனத்தின் மேல் வைத்தார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? அப்படி மேன்மையாய் வைக்கப்பட்ட இந்த தாவீது தான் தன்னுடைய மேன்மையிலும் தேவனே மேன்மையானவர் என்று அறிந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய தேசத்திலும் தன்னுடைய அரசாட்சியிலும் அவரே மைய பகுதியிலே சென்டர்ல இருக்க வேண்டும் என்று விரும்பினான். கரங்களுக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரா? உங்க நடுவானா உங்க வாழ்க்கையில முதலிடத்துல இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென், 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 அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டோம், தேவ பிள்ளைகள் ஆனோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நடுவாக இல்லை, அதாவது முதலிடத்துல இல்லை. அல்லேலூயா. நாம் சுயமாய் வாழ்ந்து கொண்டு சுயமாய் செய்வதை செய்து கொண்டு ஆமென் நாம கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை ஏதோ ஒரு ஓரத்துல வைத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இதுதான் இன்னைக்கு நிறைய ஆமென் தேவ பிள்ளை என்று சொல்லக்கூடிய அநேக பிள்ளையுடைய வாழ்க்கை. ஆனா தாவீதுக்கு அப்படி அல்ல. தேவன் எனக்கு முக்கியம். அல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல இன்டென்ஷனோட நல்ல நோக்கத்தோட அவன் உடன்படிக்கை பட்டியை கொண்டு வர முயற்சி எடுத்தான். அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன? அந்த 13ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா, ஆமென், தாவீதும் சகல இஸ்ரவேலும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்குன்பாய் சுரமண்டலங்களையும் தம்புர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிக்க சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். அவர்கள் 9ஆம் வசனத்துல கீதோனின் களமட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அவன் அங்கே தேவ சமூகத்திலே செத்தான். அல்லேலூயா, ஹலோ, ஆமென். அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துல கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை ஓபேத்-ஏதோம் வீட்டுல சேர்த்தான். அப்ப பாருங்க, நல்ல நோக்கத்துல தானே கொண்டு வந்தான். ஆமாவா இல்லையா? ஆமா. ஊசா அவன் பிடிச்ச தப்பா? ஊசா பெட்டி மாடு இடறதுனால பெட்டி என்ன செய்ச்சு? சரிஞ்சு கீழே விழ போகுது. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தா என்ன செய்வோம்? கை என்ன செய்யும்? பெட்டி நோக்கி போகத்தான் செய்யும். அதைத்தான் அவன் செய்தான். தப்பா சரியா? நோக்கம் சரிதானே? அவன் அப்ப ஏன் கர்த்தர் அடித்தார்? சரியான நோக்கம்தான். ஆமென். ஆனா கற்பனை அதை விட முக்கியம். ஆமென். கற்பனை முக்கியம். கற்பனை அந்த நோக்கத்தை நல்ல நோக்கத்தை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது கற்பனையே நல்ல நோக்கம் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அல்லேலூயா, அவங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல அவருடைய கற்பனை முக்கியம். அந்த கற்பனைக்குள்ளதான் அவரை சேவிக்க முடியும். ஆமென். அவருடைய வழி வைத்திருக்கிற அந்த வழியில தான் அவரை காண முடியும். நாம அவர் வழியை உருவாக்கி நாம ஒன்றை செய்து விட்டா அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்கிறது முட்டாள்தனம். அது மரணம். அது என்னது? மரணம். மரணத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அதான் நிறைய கிறிஸ்தவங்க சொல்றது, நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி இருப்பேன், அதுவே கர்த்தருக்கு போதுமானது, இந்த பக்தி அவருக்கு போதும். ஆமென். என்ன பக்தி? இந்த பக்தி அவருக்கு போதும், இது சரி, நான் நல்லா இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆனா அப்படி கற்பனையின் படியிலே நம்ம வாழ்க்கை அமைச்சிருக்கிறோமா? அல்லது வேதத்தின் அடிப்படையிலே நம்ம வாழ்க்கை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய அவரை சேவிக்கிற சேவகம் நமக்கு இருக்கிறதா என்பது முக்கியம். அல்லேலூயா, ஆமென். அதான் ஆண்டவர் இயேசு அவருடைய நாள்ல சொன்னார், அந்நாட்களில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள், நான் அதை செய்தோம் அல்லவா, இதை ஆண்டவர் சொன்ன உங்களை அறிய. என்ன ரீசன்? நல்லதானே பிசாசு விரட்டினாங்க, நோக்கம் சரிதானே, நல்ல ஊழியம் தானே செய்தாங்க. ஆனா தேவனுடைய பிரமாணத்தின்படி செய்தார்களா? தேவன் சொன்னதை செய்தாங்களா? அல்லேலூயா. அல்லது தான் விரும்பினதை செய்தாங்களா? ஆமென். தான் விரும்புறது ஒன்று, ஆனா தேவன் சொன்னது ஒன்று. அப்படி இருந்தா போயிட முடியாது. அல்லேலூயா. அப்போ கற்பனையின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்தாத்தான் அங்க ஜீவன். ஆமென். பாருங்க,
காயின் வழி, இன்னொன்னு ஆபேல் வழி. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. லேவியர் 17:11 வாசிக்கிறோம். வேதம் கிளீனா சொல்லும், மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், மாமிசத்தின் உயிர் எதில் இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கு. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தில் மேல் உங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? கட்டளையிட்டே. ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம். அதனாலதான் ஆண்டு சொன்னா, ஒருவன் என்னை சந்திக்க வரணும்னா வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, வரக்கூடாது. அல்லேலூயா. அவன் பலி செலுத்தி ரத்தம் சிந்தி தன் பாவத்தை மன்னிப்பு ஒப்பு கொடுத்து சுத்திகரணம் உண்டாகிதான் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அல்லேலூயா. ஆமே. அல்லாம ஒரு மனிதனால தேவனை சேவிக்க முடியாது, சந்திக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எத்தனை புரியுது? அப்ப கற்பனையின் அடிப்படையில தான் அவரை நாம் என்ன செய்ய முடியும், சேவிக்க முடியும். ஆமென். நீங்களா ஒரு வழியை உருவாக்கி இதுல தேவன் பிரியப்படட்டுன்னு சொன்னா கர்த்தர் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நான் இங்கே இருந்துக்கிறேன், ஆதி சபையுடன் அங்கே இருந்து நான் தேவனை நோ நெவர் சேவிக்க முடியாதுன்னா முடியாது. அல்லேலூயா. ஹலோ. விட வேண்டியதே இல்ல, எனக்கு அது தேவையில்லை, இதுல இருந்துட்டு அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டார், ஆமென், நீ என் வேதத்தை மறந்ததுனால நான் உன் பிள்ளைகளை மறந்துடுறேன்ட்டார். அல்லேலூயா. அப்படித்தானே சொல்லிட்டார். நீ என் வேதத்துக்கு மறந்துக்கிறது என்ன அர்த்தம்? வாசிக்கிறது இல்ல, கீழ்ப்படியல. எல்லா மகத்துவத்தையும் சட்ட திட்டங்களையும் இதுல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதி கொடுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை இதன் அடிப்படையில தான் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். வேற எந்த வழியிலும் நீ அமைத்துக் கொண்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. இங்க அதுதான் நடந்துச்சு. அல்லேலூயா. ஊசா அதற்குள்ள ஆள் கிடையாது. ஆமென். ஊசா யாரு கிடையாது, தாவீது நியமிச்ச 2 பேரும் அதற்குள்ள ஆள் இல்ல. தாவீது டபால்னு செய்துட்டார். இன்டென்ஷன், நோக்கம் சரிதான், ஆனா செய்த முறை தவறு. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அல்லேலூயா. வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி செய்வதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆமென். 2வது பாருங்க, அவன் 3 மாசம் ஆன உடனே ஆமென் பார்த்தா ஓபேத்தியதம் ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதிச்சார். அவனுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஏன் அவன் வீடு மட்டும் ஆசீர்வாதமா இருந்துச்சு? பெட்டி அங்க இருந்ததுனால. அவன் பெட்டி எப்படி கையாளணும்னு அவனுக்கு தெரிஞ்சு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை காவல் சேவித்தான். அல்லேலூயா. காவல் காத்தான், அதுக்கு உள்ள மரியாதையை கொடுத்தான். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அதை எப்படி அதை சேவிக்கணும். ஆமென். அப்படி கற்றுக்கொண்டு பயத்தோடும் அதற்கு வேண்டிய எல்லாம் செய்தபடினாலும் 3 மாசம் அது அமைதியா ஆண்டவர் அதை என்ன செய்தார். அந்த பெட்டி உண்மையிலே ஆசீர்வதிக்கிற பெட்டி. உடன்படிக்கை பெட்டி நமக்கு தெரியும் தானே. பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் யாத்ரா 25 உன்னை சந்திக்கும் இடமாகிய, அல்லேலூயா, தேவனை சந்திக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்து நான் அங்கே இருந்து உன்னோடு என்ன செய்வேன், பேசுவேன். அல்லேலூயா. அங்கிருந்து ஆண்டவர் பேசுவார். என்னாகும் 10:33 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆமென் ஒரு பிரயாணம் வழிகாட்டுதலின்படி அந்த பெட்டி அவர்களுக்கு வழிகாட்டுதலை உண்டாக்கும். அல்லேலூயா. இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி கண்டுபிடிக்கும்படிக்கு அந்த பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. ஆமென். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சீனாய் மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாளிலே மேகஸ்தம்பம் மேலே எழும்புகிறது. அல்லேலூயா. ஆமென். உடனே மோசே எல்லாரையும் ரெடி பண்ணா. ஆமென். பெட்டியில எல்லாம் கூடாரம் எல்லாம் ரெடி ஆக்கணும். ரெடியாக்கி சுமந்து கொண்டு மேகஸ்த பின்பற்றணும். முதல்ல உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா.
அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கு ஆண்டவர் லேவி கோத்திரத்தை நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். தேவாலயத்துக்கு அடுத்த காரியங்களில் வேலை செய்வதற்கு லேவி கோத்திரத்தை வச்சிருந்தார். அவங்கள மூணு பிள்ளைங்க. அல்லேலூயா, மொராள் என்னது கோகாத்தியர். அல்லேலூயா. இரண்டாவது கெர்சோன் புத்திரர்கள், மூணாவது மெராரி என்கிற அந்த பிள்ளைகள், 3 பிள்ளைங்க. அந்த 3 கூட்டத்துக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிற கோராக்கு புத்திரர் மட்டும்தான் இந்த உடன்படிக்கை பட்டியை தோளில வச்சு என்ன செய்யணும், சுமக்கிறவங்க. அல்லேலூயா. 2வது குரூப் அதனுடைய அந்த பனிமூட்டுகள் அதெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு சுமக்கணும். 3வது உள்ளவங்க அந்த பலகை அந்த மாதிரி போல் அந்த கம்பு எல்லாவற்றையும் சேர்த்து தூக்கிட்டு போனோம். அதுக்கு ஒரு முறையை மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதை வேதத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது கையில அது நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செய்து இருக்கு. ஆமென். ஆனா அந்த முறையை அவன் செய்ய தவறி போனான், கண்டுகொள்ளல. ஆனா தவறு செய்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் தேடினான். கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா, மறுபடியும் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தேடினான். ஆமென். தேடி முதல்ல பாருங்க, மாட்டு வண்டியில யாராவது கொண்டு வருவாங்களா உடன்படிக்கை பட்டியே? அவன் பெலிஸ்தியன் செய்தான். அவனுக்கு தெரியுமா ஆண்டவரை பத்தி? அவனுக்கு தெரிஞ்சது அவர் பயங்கரமான தேவன் தான் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா அந்த உடன்படிக்கை பட்டி என்னது, யாது, அதை எப்படி கையாளணும், அவனுக்கு பயங்கரமா தேசத்தில் ஆண்டவர் கிரியைகளை செய்தார். ஆமென். அவன் பயந்து அதை திருப்பி விடும்போது இந்த மாதிரி செய்து அனுப்பிவிடுங்கப்பான்னு சொல்லி விட்டான். தாவீது நினைச்சிட்டா உடன்படிக்கை பட்டியே இப்படித்தான் அப்படின்ட்டு புறஜாதிட்ட இருந்து படிச்ச மாதிரி படிச்சுட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசி புறஜாதி செய்யறது மாதிரிதான் என்ன செய்யறான். பாருங்க, இப்போ அவன் படித்து கொண்டு கர்த்தர் அவன் மோசே நீங்க கவனிச்சீங்கன்னா யாத்திரை 40ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசித்தா ஒரு வசனம் 38 முதல் 40 அதிகாரம் வரைக்கும் ஒரே ஒரு வசனம் திரும்பி திரும்பி எழுதிப்பட்டுட்டே இருக்கும். அதுல என்ன வசனம்? கர்த்தர் சொன்னபடி கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் மோசே செய்தான். அல்லேலூயா. இந்த அந்த கூடாரத்துல இந்த குத்து விளக்கு இந்த சைடு இருந்தா நல்லது இல்ல, அந்த சைடு மாத்தி வை அப்படின்னு முடியுமா? முடியாது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் இருக்கணும். வலதுல இருக்கணும், வலதுல தான் இருக்கணும். இடதுல இருக்கணும்னா இடதுல தான் இருக்கணும். அதை மாற்ற முடியாது. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே ஆமென் அப்படியே செய்யணும். ஆமென். அப்படியே அவன் கை கொண்டான். அல்லேலூயா. அதே போல 2வது முறை இந்த தவறெல்லாம் செய்தானே, 2வது வருகிறது இந்த உடன்படிக்கை பட்டி. ஆமென். இப்போ கொண்டு வர்றான் 15ஆம் அதிகாரத்துல. இப்பதான் என்ன செய்கிறான்? 2வது வசனத்துல லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பட்டி எடுக்கலாகாது. இப்பதான் அவருக்கு தெரியுது என்னது, லேவியர் அல்லாமல் யாரும் பெட்டியை தேவனுடைய பட்டி எடுக்கவும் எந்தனைக்கு அவருக்கு பணிமுறை செய்யவும் அவர்களே கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்துக்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேல் எல்லாம் எருசலேமை கூடி வர செய்தான். ஒரு நல்ல ஒரு பிளானிங். 2வது முறை நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன். அல்லேலூயா. ஆமென். செய்கிறான். எப்படி செய்கிறான்? லேவியராகிய கோகாத் புத்திரரில் பிரபுவாகிய உரியேலையும் அவன் சகோதரர் 120 பேரையும், மெராரியின் புத்திரர் பிரபு ஆகிய ஆசாயாவையும் அவன் சகோதரனாகிய 120 பேரும், கெர்சோன் புத்திரர் பிரபு ஆகிய அந்த 3 பேரையும் எடுக்கிறான். அப்புறம் பாடுகிறதுக்கு எலிசாபான் ஆமென் புத்திர பிரபு ஆகிய மெசையாவையும் அவன் சகோதரனாகிய 200 பேரும், எப்ரோன் புத்திரரில் பிரபு ஆகிய எலியவனையும் அவன் சகோதரனாகிய அப்படி உள்ள நல்ல 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 தலைவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஆசாப்பு ஹேமன் என்கிற 2 பாடர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து அப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆமென் கொண்டு வர்றான். அல்லேலூயா. ஆமென் ஆமென்.
அப்புறம் அவர்களுக்கு அவன் கொடுத்த கற்பனை, இந்த பெட்டியை என்ன எடுக்கிறதுக்கு இவங்க மட்டும் வந்த போதாது, அவங்க என்ன செய்யணும்? 12ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, லேவியரின் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளில் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின்படி அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தை கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இரண்டாவது முக்கியம் என்னது? ஆயத்தம் மட்டும் போதாது, பரிசுத்தம். சீனாய் மலையிலே கர்த்தர் இறங்கும் போது மோசேக்கு திரும்பி திரும்பி சொன்னார், நீ மலையை விட்டு கீழே இறங்கி ஜனங்களுக்கு ஓன் பண்ணு. மலையை ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? தொடக்க 3 நாட்கள் பரிசுத்தப்படுத்து, வஸ்திரங்களை தோய்த்து அவர்கள் தங்களை பிரித்து வைத்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. 3வது நாளிலே தேவனை சந்திக்க வந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ யோர்தானை கடப்பதற்கு யோசுவா அதைத்தான் மோசே தான் ஃபாலோ பண்ணான். அல்லேலூயா. உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற ஆசாரியர்கள் கண்கள் கால்களை யோர்தானில் வைக்கும் போது யோர்தான் பின்னிட்டு திரும்பும் என்று சொன்னது போல யோசுவா சொன்னா, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. இன்னும் 3 நாளுக்குள்ளே நாம் யோர்தானை கடந்து போக போறோம். எத்தனை நாள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்? 3 நாள். இதை மோசே செய்ததை, யோசுவா செய்ததை தாவீது சொல்லுகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என்னதை சுமக்க போறீங்க? உடன்படிக்கை பெட்டியை. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க, சுத்திகரணம் இல்லாம இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரும் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. சுத்திகரணம் இல்லாம ஒரு மனிதன் சுமந்தா அவன் அங்க மரணம். அங்க என்னது? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த கிருபாசனத்து அண்டையில பிரதான ஆசாரியன் பழைய ஏற்பாட்டுல ஒரு முறை என்ன செய்யணும்? போய் ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளதுதான், இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் உள்ளதுதான். அல்லேலூயா. ஆனா பாவத்துக்கு தக்க நான் தண்டிக்காம விட மாட்டேன். ஒருவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது அக்செப்ட் பண்ணிட்டு அறிக்கையிட்டு அதை விட்டு பரிசுத்தம் பண்ணாம இந்த உடன்படிக்கை யாரும் தூக்கி சுமக்க முடியாது. இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? இந்த மார்பகம் தான் நம்முடைய உடன்படிக்கை பெட்டி. அல்லேலூயா. இந்த பெட்டியில தான் இப்ப எங்க கர்த்தர் வாசம் செய்கிறார். நீ பரிசுத்தம் இல்லாம வச்சிருந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாம அதை கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு கேரா நான் பார்த்துக்கிட்டா மாதிரி செய்யாம அதன் காவல நீ கரெக்டா காக்கலன்னா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியான வாசம் செய்கிற இந்த ஆலயம் 1 கொரிந்தியர் 3:16-17 என்ன நடக்கும்னு பவுல் சொல்றார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அவுட்டுன்னு அர்த்தம். ஹலோ, இது எங்க சொல்லிருக்கு? புதிய ஏற்பாட்டுல. அதே இதுதான். பழைய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். அது இமேஜ், இது நிஜம். அது என்னது? நிழல், இது ஒரிஜினல். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறோம், உள்ள இயேசு இருக்காரா? வெளியே விட்டுட்டு வர்றோமா? தெரியாது. நாம வெள்ளிக்கிழமை மட்டும் பரிசுத்தமா இருக்கோமா? மற்ற நாளெல்லாம் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறோமா? தெரியாது. நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதே மாதிரி தேவனுடைய கற்பனையின் பேரில் தான் உங்க சுத்திகரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு அல்லேலூயா 2 சட்டத்தின்படிதான் என்ன செய்யணும்? நீ யுத்தம் பண்ணணும். அப்போ சட்டத்தின்படிதான் தேவனை நீ அப்ரோச் பண்ணணும். ஒரு பாவ பழக்கம் நமக்கு இருக்கு, மோசமான பாவ பழக்க வழக்கம், ஃபில்தி மூவியை பார்க்கிற எண்ணங்கள், அசுத்தமான சினிமா பார்க்கிற எண்ணங்கள், குடிகாரங்கள், தவறான ஹாபிட், தப்பான பழக்க வழக்கங்கள் நாம விட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சில வேளை அது நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு டெண்டன்சி நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். தொட்டு பார்த்தா தான் என்ன, கொஞ்சம் தொட்டா என்ன, செய்தா யாரு பார்க்க போறா, ஒரு நேரம் செய்யறதுல தப்பு இல்லை அப்படின்னு எண்ணம் என்ன செய்து வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. அது ஒரு நாள்ல சான்ஸ் கிடைக்கும் போது முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா.
அன்னைக்கு குடிக்கிறத விட இன்னைக்கு என்ன செய்யட்டா, டவலா குடிச்சிட்டு கர்த்தர் யார் வாய் ஆட்ட முடியாது சொல்லும். இயேசுவாவது யாராவது அப்படி எல்லாம் பேசுவோம். ஆமென். ஹலோ, யாரு இவரு? ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை பண்ணி உடன்படிக்கை பற்றி இவ தூக்கி சுமக்கிற ஆளு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஒரு அடிமைத்தனத்துல வந்தா, ஒரு ஹேபிட்ல, ஒரு 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 பழக்க வழக்கம் மோசமா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பழக்க வழக்கம் உங்க இருக்குன்னா, முதல்ல நமக்குள்ள ஒரு தீர்மானம், இதை நான் ஒழிச்சு கட்டணும், இதை நான் நீக்கணும். அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப பிரமாணத்திற்கு போகணும். எங்க போகணும்? மனம் திரும்புதலை உண்டாக்குகிற கர்த்தரிடத்துல போகணும். அல்லேலூயா. இயேசுவிடத்துல போகணும். இயேசு சிலுவை இடத்துல போகணும். பலியாக உன்னை வைக்கணும்னா இயேசு சிலுவையிலே மரித்த அந்த காட்சியை, அந்த காரியங்களை முன்னுக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமே. சிலுவை என்ன சந்தோஷமானதா? பெயின்புல், அது ஒரு வேதனைக்குரியது. அல்லேலூயா. அப்போ இந்த பழக்க வழக்கத்தை விடுறதுக்கு நீ நினைச்சேன்னா சில வேதனைகளை நீ அனுபவிக்க வேண்டியது வரலாம். அல்லேலூயா. லேஸ்பட்டது அல்ல. எப்படி இந்த பழக்க வழக்கம் நமக்கு உடனே பிடிச்சதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு பார்த்து ஒரு நாள் அப்படியே பிடிச்சிடுச்சு. அல்லேலூயா. இப்ப அதை விட்டு வெளியே வர முடியல. ஆமென். அப்படிப்பட்டவங்க முதல்ல ஒரு தீர்மானம், அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஆசை வேணும். முதலாவது தீர்மானம் எடுக்கணும். எனக்கு வேணும், இதுல இருந்து விடுதலை வேணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசுதான் அதை தர முடியும் என்ற நிச்சயம் நமக்கு வேணும். இயேசு எல்லா மனுஷனுக்கும் பாவ பழக்க வழக்கத்தை உங்களை விடுதலையாக்க முடியும் அல்லவர் என்பதை அறியணும். அந்த சிலுவையின் மரணம் அதுக்காகத்தான். அப்ப அந்த சிலுவை இடத்துல நீ வரணும். ஆமென். அங்கு வந்து எனக்கு மனம் திரும்பலை தாரும். மனம் திரும்புனா புதிய இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. ஒரு மனம் திரும்பலை தாரும். இந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, ஒரு மனம் திரும்பின ஒரு இருதயத்தை உண்டாக்கி அந்த பழக்க வழக்கத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சோ அதே போல கொஞ்சம் கொஞ்சமா வெட்டணும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டணும், வெட்டி விடணும். அல்லேலூயா. அப்போ ஒரு 2 மணி நேரம் நீ சினிமா பாக்குற, ஆனா ஜெபிக்க நேரம் இல்ல. அங்க ஒரு அடிமைத்தனத்துல மாட்டி இருக்கனா, அது உனக்கு ஆசையை உண்டாக்குதுடா. அந்த ஆசையை போற அந்த டைமுக்கு வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ், நல்ல ஆக்டிவிட்டிஸ் வேதத்துல வாசிக்கவோ தியானிக்கவோ, அதை தியானித்து ஒரு பேப்பர் பெண்ணை வச்சு எழுதவோ, அல்லேலூயா, ஆமென், நல்ல பாயிண்ட்களை எடுக்கவோ, ஏதாவது ஒன்றை செய்யும் போது நல்ல ஒரு காரியம் அதுல இருந்து புறப்படும். அல்லேலூயா. அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம், எடுக்கலாம். ஆமென். எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆமென். வீணாக செலவிடுகிற நிர்பந்தம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏசாயாவில் வாசிக்கிறோம் 1:16 வேகமாய். ஆமென். அங்க உங்களை கழுவி என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு ஓய்ந்து விடுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம இந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சு வர்றோமே, உன்னை கேட்டது யார்? ஆமென். வாசலுக்குள்ள எப்படி நுழையணும்? துதியோடும் புகழ்ச்சியோடும். 100ஆம் சங்கீதம். பிரகாரத்துக்குள் நுழைங்க. அப்போ இங்கே பரிசுத்தம் இல்லாம அப்படியே வந்துட்டு அப்படியே போய் மறுபடியும் அதே செய்த பாவத்தை செய்து உணர்வு இல்லாம அப்படியே இருந்தீங்கன்னா என்னதான் நடக்கும்? ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அவன் எல்லாரும் இருந்திருப்போம். அப்படி பிரயாசப்பட்டு அவன் செய்தான். அவன் ஆடல் பாடலோடு அந்த பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்து கர்த்தரை அவன் சேவிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அதே தாவீது 2வது ஆலயத்தை கட்டும் போது அவன் தன்னுடைய குமாரனை நோக்கி 2 நாளாகவும் 28வது அதிகாரம் நினைக்கிறேன், அங்கே அவன் சொல்லுகிறேன், குமாரனாகிய தாமே சாலமோனே என்று சொல்லி, நீ பரிசுத்த ஸ்தலத்தை நீ ஆயத்தம் படுவதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி அவனுக்கு எச்சரித்து சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு விசை கூட இந்த கால வெளியில வந்திருக்கிற அருமையான தேவப்பிள்ளையே, இந்த உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஒரு ஆசாரியனாக, லேவியனாக, ஆமென், அல்லேலூயா, இருக்கிற நாம், ஆமென், அல்லேலூயா, இந்த உடன்படிக்கை பட்டிக்கு கொடுக்கிற கனம் என்ன? ஆமென், அல்லேலூயா. அதற்குள்ள மரியாதை என்ன? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை அசட்டை பண்ணுகிறவனை நானும் அசட்டை பண்ணுவேன்
என்று ஒருவன் பரிசுத்தத்தை குறித்து அசட்டை பண்ணினால் அவனை கர்த்தர் அசட்டை பண்ணுவார். ஆமென். ஒரு விஷயம் கூட, உங்களுக்கு பல பழக்க வழக்கங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கலாம். இந்த காலவெளியில ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உடன்படிக்கை பற்றிய பரிசுத்தமாய் கையாளுவதற்கு, என் ஆவியான தேவன் என்னிலே வாசமாய் இருப்பதற்கு, இயேசுவாகிய கர்த்தர் எனக்குள்ளே தங்கி வாசமாய் இருப்பதற்கு ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் எப்படி பெட்டி புறப்படும் போது மோசே ஜெபிப்பானோ, ஆண்டவரே கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறது போல ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எழும்பும் போதும், இந்த பெட்டி எழும்பும் போதும் நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கும் எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவரே இதை விலக்கி காக்க வேண்டும். எந்த ஒரு பாவ கிரியைகளும் என் சரீரத்துல, என் ஆவியில, என் ஆத்துமாவில விதைக்கப்படாதபடிக்கு என்னை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பெட்டி தங்கும் போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட அமரும் என்று சொல்லி அவன் ஜெபிப்பான். அதே போலவே நீயும் அந்த நாளை முடிக்கும் போது தேவ பாதத்தில் இருந்து இந்த நாளை எனக்கு சுகபத்திரமாய் முடிய செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த நாளை முடிக்க வேண்டும். ஒரு விஷயம் கூட எல்லாரும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே இந்த பெட்டியை சுமக்கிற நான் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே என் தேவனை காவல் காக்க எனக்கு உதவி செய்யும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. மாயமாலமான வாழ்க்கை வாழாதபடி ஆண்டவரை ஏதோ ஆண்டவரை வாழ்கிறேன் என்று அல்லாமல் பிரமாணத்தின்படி என்னுடைய வாழ்க்கை அமைக்க, பிரமாணத்தின்படி என்னில் அன்பு கூறுகிறவன் என் கட்டளைகளை கை கொள்ளுவான். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படியாய் கிருபையினாலே அல்லேலூயா ஓ கிறிஸ்து கிருபை மேலே கிருபை பெற்றுள்ளாயே அவன் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ளே, இதோ மனுஷர்களுக்குள்ளே தேவ வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. வேற எங்கேயும் இல்லை. கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இனிவரும் புதிய எருசலேமிலும் சரி, மனுஷர்கள் நடுவிலே தேவன் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீர் எங்களிலே வாசம் செய்யும், நீர் எங்களிலே தங்கியிருக்கிறோம். நாங்கள் வேதனைப்படுத்தி விடாதபடிக்கு கட்டளைகளை, பிரமாணங்களை, விளக்காய் இருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்று தேறி ஆண்டவரே அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஒருபொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் சேவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். யார் ஒரு பிள்ளைகளும் பயபக்தி இல்லாமல், தேவனுக்கு கொடுக்கிற கனம் இல்லாமல், பரிசுத்தத்தை காத்து கொள்ளாமல் வாழுகிறார்கள் என்றால் கர்த்தாவே இன்றைக்கு அவருடைய உள்ளங்களிலே உணர்வை உண்டாக்கி பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொள்ள, எல்லா மோசமான ஆண்டவரே ஹேபிட் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள ஒரு தீர்மானத்தோடு மனம் திரும்புதலுக்காய் சிலுவை அண்டை வர உதவி செய்யும். யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஓபேத் வீட்டிலே பெட்டியை அவன் பாத்திரமாய் பாதுகாத்து எல்லா காவலோடு காத்து கொண்டபடினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்கள் வீடு, எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.